அதிமுக விருப்பம் வாங்குறாங்க, அதிமுக விருப்பம் வாங்குறாங்க, அட்வான்ஸா வாங்குறாங்க, எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்களுக்கு ஆள் இருக்கான்னு பார்க்குறாங்க, ஆளை தேடி பிடிச்சிடணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அட்வான்ஸாக யாரும் கட்சியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி விருப்பம் பண்ணி வாங்குறாங்க. அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அட்வான்ஸாகவே விருப்பம் பண்ணி வாங்குறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். முதலமைச்சர் பேசியிருக்காரு சார். யாராக இருந்தாலும் நாங்கள் அன்பாக தான் சார் அரவணைப்போம். நாங்கள் யாருக்கிட்டையும் எதிர்ப்பு காமிக்கிற கட்சியே நாங்கள் கிடையாது. எல்லோரையும் தோழமையோடு அரவணைக்கின்றவர்கள் தான் நாங்கள். கொள்கை மாறுபாடுகள் தான் ஏற்படுகின்றனவே தவிர வேறு எந்த விதத்துலையும் நாங்கள் யாரையுமே போய் குஸ்தி போடுறவங்க கிடையாது. ஒருவேளை பாஜக அன்போடு நடந்து கொண்டால் மீண்டும் கூட்டணி கொண்டாட வாய்ப்பு உண்டா சார்? அது கொள்கை கூட்டணி சார், அது வேறு இது வேறு. எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் யாரோடும் நாங்கள் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம். நேற்று கூட்டத்தில் தம்பிவா தலைமை இருக்கவாலாம் பேசியிருக்கீங்க. இப்போ உதயநிதிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? ஏன் சார், தலைவருக்கு அடுத்ததாக இளந்தலைவர். அதனால் இந்த எங்களுடைய இயக்கத்தினுடைய அத்தனை 2 கோடி தொண்டர்கள் 2.5 கோடி தொண்டர்கள் இன்றைக்கு சேர்த்துருக்கிறோம். அத்தனை பேரும் முழு மனதாக உதயநிதி ஸ்டாலின் இந்த இயக்கத்துக்கு வலுவூட்டக்கூடியவர் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எனவே அவரை தலைமையாக ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. தலைவர், அதற்கு அடுத்த தலைவர் இளந்தலைவர். தொடர்ந்து நம்ம பல்வேறு மீட்டிங்ல இளைஞரணி கூட்டம் ஆரம்பிச்சு அத்தனை மீட்டிங் போடுறோம். இப்போ இளைஞரணி கூட்டத்துக்கு விஜய் வந்தார் ஒரு காரணத்திற்காகவே இளைஞர்கள் இல்லைங்க. நாங்கள் சேலத்தில் 15 லட்சம் பேரை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞரணி மாநாட்டை, கின்னஸ் சாதனை மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். இளைஞர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தான் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக சேலத்திலே நடத்தப்பட்ட மாநாடு என்பதை மறந்து விடாதீர்கள். அதேபோல் ஒவ்வொரு ஊரிலையும் பார்த்திங்கன்னா மண்டல வாரியாக ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயும் இளைஞரணி மாநாடுகள் நடத்தப்பட்டன. எனவே அதன் அடிப்படையிலே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலே நடத்தப்படுகிறது. புதுக்கோட்டை நம்ம திருச்சியில் போய் கலந்துக்கிட்டோம். 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேருக்கு மேலே இளைஞரணி தொண்டர்கள் மட்டுமே கலந்து கொண்ட மாநாடு அந்த மாநாடு. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு, காவேரி குண்டு நீங்கள் நிறைவேற்றல, அதற்கு கண்டிச்சு உண்ணாவிரத போராட்டம் நடக்கும். அல்ல, அவர் உண்ணாவிரதம் இருக்கட்டும். அவங்க போட்ட பிளானு என்னங்கிறத அவர் யோசிக்கணும். நாங்கள் பணம் செலவழித்து மாயனூரில் கதவணை கட்டிவிட்டோம். 670 கோடி ரூபாய் செலவிலே தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே கதவணை கட்டப்பட்டு விட்டது. அப்புறம் அதை டைரக்ஷனை மாற்றிக்கிட்டு அக்விசியேஷனில் கொண்டு வந்து விட்டால் நிலம் இருக்கிறவன் நிலம் தரமாட்டேங்கிறாங்க. நிலம் தர்றவங்க பல மடங்கு விலை கேட்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பதால் தான் அது வர முடியவில்லை. அவங்க நிலம் எடுத்து ஒவ்வொருத்தட்டே பேசி தர சொல்லுங்கள், நாங்கள் பணம் கொடுக்க தயாராக இருக்கோம். சார், இனிமேல் அவங்க தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்து தான் தீரணும். ஏன்னா ஏதாவது தங்களுடைய கட்சியினுடைய டெபாசிட்டையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக